ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்துருக்க ஷோரூம் வந்து நிசான். ஸோ லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து மிட்சுபிஷி அவுட்லாண்டர் வந்து நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த வண்டியும் நிசானில் வந்து எக்ஸ்டெல்ன்ற வண்டியும் வந்து சேம் பிளாட்ஃபார்ம் வந்து ஷேர் ஆகுது. ஸோ அந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ வந்து இது போடுவோம் அப்படின்றதுனால தான் வந்து இது நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம நிசான் எக்ஸ்டைல் பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக பார்ப்போம். அண்ட் வண்டி வந்து இங்கே தான் இருக்குது என் கண்ணு முன்னாடி. பட் அதை தவிர்த்து பாருங்கள், பின்னாடி எந்த வண்டி இருக்குன்னு. V8 இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் இருக்குது. இது நான் வந்து ரிவ்யூ பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். லைக் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரிவ்யூவில் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்த வீடியோ வந்து நம்ம ஃபஸ்ட் எடுப்போம். அண்ட் உங்களுக்காக அந்த வண்டி இதுதான். ஸோ இது 2024 வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்து நடந்துச்சு. அண்டு இந்த வண்டி தான் வந்து அது. இதுக்கு முன்னாடி வந்து இருந்த வண்டி வந்து ரொம்ப நிறைய வருஷத்துக்கு வந்து அதே ஃபேஸ் லிஃப்ட்டில் தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து அந்த வண்டி வந்து பெருசாக வந்து நிறையா டெக்னாலஜி வந்து மிஸ் ஆனது. இந்த வேரியண்ட் லைக் இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் 2024 வந்து வண்டி வந்து நிறைய வந்து உள்ள அட்வான்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்ப்போம். இந்தியாவுக்கு வந்த வண்டி வந்து இதே தான். பட் இந்த வேரியண்ட் வந்து என்னென்னா வந்து ட்ரெக். ஸோ ட்ரெக்குன்ற ஒரு வேரியண்ட். இது வந்து 5 சீட்டில் இருக்குது. இந்த வண்டி இப்போ இங்கே நீங்கள் பார்க்குற வண்டி வந்து உங்களுக்கு ஹைப்ரிட் இல்லை. பட் இந்தியாவில் லான்ச் ஆக போகிறது வந்து ஹைப்ரிட் வண்டி தான். அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஸ்பெக்ஸ் ஷீட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ மேக் வந்து 2024 எக்ஸ்டைல். இது வந்து ட்ரெக் வெர்ஷன். ஸோ அதில் என்னென்ன வந்து மாறி இருக்குது அப்படின்ற இதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். ஸோ என்ஜின் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் 2.5 லிட்டர். இது வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட். நம்ம லாஸ்ட் அவுட்லாண்டர் ஓட்டினதும் வந்து இதே இன்ஜின் தான். ஸோ எல்லாமே அதே தான். CVT பவர் அவுட்புட்லேருந்து எல்லாமே அதே தான். பட் இன்டீரியர்ஸ் மாதிரி இருக்குது. இங்கே இருக்கிறது வந்து டாப் வேரியண்ட். ஸோ உள்ளே வந்து இன்டீரியர்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ உங்கள் ஸ்பெக்ஸ்க்காக சும்மா இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் பாருங்கள், எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஆரம்பிப்போமா? ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரில் வந்து பிளாக் டவுட் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்டியாக இருக்கணும்னு. சில்வர் எலமெண்ட்ஸ் வந்து எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஆக்சுவலி. நிசான் லோகோ வந்து புதுசாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு கிரே எலமெண்ட் கொடுத்து சூப்பராக இருக்குது. ஹனி கோம்பாக இருந்தாலுமே வந்து இந்த ஸ்லாட்ஸ் எல்லாமே வந்து நிறைய இது க்ளோஸ் ஆகிருக்கு. சில மட்டும்தான் வந்து ஓப்பனிங் இருக்குது. ஸோ ஏர் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு பாஸ் ஆகலை. ஸோ அது ஒன்று கொஞ்சம் கவனிக்கணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி மெட்டாலிக் கிரே அதில் வந்து பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் ஃபைபர் தான், பட் ஃபங்க்ஷனல். ஓகேங்களா? இங்கேயுமே வந்து உங்களுக்கு இந்த ட்ரெக் வெர்ஷன்ஸில் மட்டும்தான் வந்து ஃபாக் லேம்ப்க்கு இங்கே ஒரு ஹவுசிங் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இது இல்லைன்னா வந்து நார்மலாக வந்து இந்த ஹவுசிங் இல்லாமல் வந்து அந்த ஃபாக் லைட்ஸ் இருக்கா. ஸோ அந்த ஃபாக் லைட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த வண்டியில் அது மட்டும் தான் வந்து எக்ஸ்ட்ரா. ஸோ காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து இதே தான். ஹெட்லைட்ஸ் நீங்கள் பார்க்குறப்போ வந்து இந்த ட்ரெண்ட் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஹெட்லைட்ஸும் பார்க்கிங் லேம்ப்ஸில் வந்து டே டைம் ரன்னிங் லைட்ஸை வந்து ஸ்பிட் பண்ணுற கான்செப்ட். ஸோ இங்கேயும் வந்து அதே தான் நடந்திருக்கு. இது வந்து ஹெட்லைட் யூனிட். இங்கேயுமே வந்து பாருங்கள், சும்மா ஒரு எலமெண்ட் சில்வர் லைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஆல் எல்இடி. அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டிஆர்எல்ஸ் வந்து அப்பரில் ரன் ஆகுது. இங்கே வந்து ஹாலஜனில் வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் இது வந்து அக்சஸரி எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த வண்டிக்கு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்டைல். ஸோ இதே தான். அண்ட் கீழே வந்து பார்க்குறப்போ ஹோக் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து எல்லா சைடுமே வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், ஏர்டம் ஃபங்க்ஷன் கேப் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷனிங் தான் அது. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி வந்து டிசைன் வந்து சூப்பராக இருக்குது. அவுட்லாண்டரோட இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து போர்ஷன் நீங்கள் பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு அவ்வளோ பல்காக தெரியல. பட் வண்டி எல்லாமே வந்து டைமென்ஷன்ஸ் எல்லாம் அதே தான். ஸோ நம்ம சைட் போர்ஷன்ஸ் வந்து வருவோம். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா இதே தான். ஃபர்ஸ்ட் டயர்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இது வந்து 18 இன்ச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து டயர் வால் வந்து பெருசு. ஏன்னா வந்து இது ட்ரெக் வெர்ஷன் வேரியண்ட் அப்படின்றதுனால. அண்ட் உங்களுக்கு வந்து 235, 60, 18 கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஆல் டிஸ்க் பிரேக்ஸ் தான். அலாய்வில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. லைக் மிஷின்டுமே இருக்குது, பிளாக்மே வந்து கொடுத்துருக்காங்க. காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. அண்ட் கிளாடிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாடி கலர் கொடுக்காம பிளாக் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஒயிட்டுக்கு இது சூப்பராக இருக்குது வித் இந்த அலாய்ஸ். ஸோ நீங்களே வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது.
சைடில் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மிரர் வந்து பிளாக் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரோம்ஸில் வந்து பாடி லைனிங் கலர் அது வந்து இங்கே அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டியூவல் டோன் வேரியண்ட்லேயுமே வருது. பட் நம்மகிட்ட இருக்கிறது வந்து சிங்கிள் கலர் தான். ஓகேங்களா. ஸோ இந்த பிளாக் இதுவுமே வந்து சூப்பராக இருக்குது. அந்த பிளாக் எங்கே கண்டினியூ ஆகுதுன்னா டோர் ஹேண்டில்ஸுமே வந்து கண்டினியூ ஆகுது. கீலெஸ். ஸோ இங்கே பாருங்கள் கீலெஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரண்ட் 2 டோர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து கீலெஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து பாருங்கள். ஓவிஆர்எம்ஸில் ஒரு இண்டிகேட்டர் அண்ட் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஹாய். ஸோ மேலே இதுவுமே வந்து ஒரு அக்சஸரி. அண்ட் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பேனரோமிக் சன்ரூஃப் வந்து இந்த வண்டியில் இல்லை. பட் இதுக்கு அடுத்த வேரியண்ட்டில் வந்து இன்னொன்று இருக்குது. பட் நமக்கு வர இந்த வேரியண்ட்ஸில் எல்லாமே வந்து பேனரோமிக் சன்ரூஃப் வந்து வருது. இந்தியாவுக்கு வர ஹைப்ரிட். ஸோ டோர்ஸ் வந்து இது தான். ஸோ டோர் ட்ரிம்ஸோட காம்பினேஷன்ஸ் பாருங்கள். இது வந்து ப்ரௌன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ப்ரௌன், இது வந்து ஒரு நேப்பா ப்ளூ மாதிரி. ஸோ நம்ம செல்டோஸ்லலாம் வந்துருக்குல்ல, இது பிளாக் இல்லை, இது வந்து நேப்பா ப்ளூ மாதிரி. அண்ட் டபுள் ஸ்டிச்சிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த வண்டியில் இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னென்னா வந்து பியானோ பிளாக் வெளியில் கொடுத்ததோடு நிறுத்திட்டாங்க. இன்டீரியர்ஸில் வந்து எங்கெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது வந்து பியானோ பிளாக்கில் ஒரு மாதிரி ஒரு ஸ்க்ராட்ச் கஃப் பிளேட் அந்த ஒரு டிசைன் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு பிரஷ்ட் அலுமினியம். பட் இதுவுமே வந்து கொடுத்துருக்கலாம். பட் இது கொஞ்சம் டம்மியாக இருக்குது. அதையுமே வந்து பிரஷ்ட் அலுமினியம் கொடுத்துருக்கலாம். இந்த ஹவுசிங்கும் வந்து சூப்பராக இருக்குது பார்க்க. வா. ஸோ இங்கே வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டில், அப்புறம் பர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்பீக்கர் யூனிட்மே வந்து இருக்குது. ஸோ இன்டீரியர்ஸ் பார்ப்போமா. ஸோ சீட்ஸ் நம்ம பார்க்குறப்போ வந்து பவர்ட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லா சைடுமே. இது வந்து லம்பர் சப்போர்ட் அந்த ஆப்ஷன்ஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம காரில் உள்ளே உட்காருவோம். ஸோ இதுதான் வந்து ஸ்டேரிங் வீல். ரொம்ப க்ளீனாக இருக்குது. ரவுண்ட் வந்து ரொம்ப திக்னஸ் இல்லை. லைக் BMW M அந்த மாதிரி ஒரு திக்னஸ் வந்து இல்லை. ஸோ ஈஸியாக வந்து இருக்குது. எலக்ட்ரிக் ஸ்டேரிங் வீல் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பியானோ ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு இடத்துல கொடுத்துட்டாங்க. அண்ட் பட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ரேடார் க்ரூஸ் கண்ட்ரோலுமே இருக்குது. ஃபோன்ஸ் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது இந்த சைடு வந்து மீடியா கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போன அவுட்லேண்டரில் சொன்ன மாதிரியே தான் இங்கேயும் வந்து CVT ஆப்ஷன். ஸோ பெடல் ஷிஃப்டர்ஸ் அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடுமே இருக்குது. அண்ட் ஜாப்பனீஸ் கார்ஸ்னால வந்து உங்களுக்கு வந்து வைப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து லெஃப்ட்டில் இருக்குது. அண்ட் ஹெட்லைட்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து ரைட்டில் கொடுத்துருக்காங்க. சூப்பர். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து 8 இன்ச் டிஸ்பிளே வந்து இருக்குது. ஸோ வண்டியோட ஃபாப் எங்கிட்ட கீ எங்கிட்ட வந்து இல்லை. ஸோ அதனால் எனக்கு ஆன் பண்ண முடியல. நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு ரிவ்யூ கார் கிடச்சிச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதை கொடுக்குறேன். ஸோ மேலே வந்து பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு வந்து HUDமே வந்துருக்கு. ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து அது பொசிஷன் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கமாண்டிங் பொசிஷனில் உங்களுக்கு எல்லா ஸ்பீட் லிமிட்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ப்ரௌன் அண்ட் அந்த நேப்பா ப்ளூ. ஓகேங்களா. ஸோ அந்த காம்பினேஷன் வந்து த்ரூ அவுட் தி டேஷ்போர்ட் ரன் ஆகுது. அண்ட் இந்த டிஸ்பிளே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல சென்டர். ஸோ இது வந்து என்னால் ஆன் பண்ண முடியும். அது ஆச்சு. ஓகே. ஸோ இது வந்து 12 இன்ச் டிஸ்பிளே. ஸோ ஒருவேளை டோர் மூடினா தான் அது ஆகுமோ? எஸ். ஸோ டோர் மூடினா வந்து அது ஆகுது. ஸோ இது வந்து ஒரு 12.3 இன்ச் டிஸ்பிளே. ஸோ கிறிஸ்ப் லெவல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து சூப்பராக இருக்குது. கொஞ்சம் லேகியாக எனக்கு தெரியுது, லைக் நவுறது. ஓகேங்களா. பட் அதை தவிர்த்து சூப்பராக இருக்குது. எல்லா லெட்டர்ஸ் எல்லாமே வந்து செம்ம கிறிஸ்பாக இருக்குது. லைக் BMW மாதிரி இருக்குது. பட் அது வந்து கொஞ்சம் கர்வாக வரும். இது வந்து ஃப்ளாட்டாக சூப்பராக இருக்குது பார்க்க. இட்ஸ் அ நைஸ் ஒன். அண்ட் இங்கேயுமே வந்து லெதர் ஆப்ஷன்ஸ் வந்து த்ரூ அவுட் டேஷ்போர்ட் ரன் ஆகுது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உட்டன் லைக் ஃபேக் உட் தான். பட் அந்த ஒரு ட்ரிம் வந்து இங்கேயும் ஆட் ஆகுது. இந்த ப்ரஷ்டு அலுமினியம் வந்து சூப்பராக இருக்குது இந்த காம்பினேஷன். ஆக்சுவலாக இன்டீரியர் வந்து சொல்லணுன்னா அவுட்லேண்டரை விட வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கேயுமே வந்து ஆட்டோ டிமிங் மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சென்டர். ஓகேங்களா.
ஸோ ரொட்டேட்டிங் நாப்ஸ் இங்கேயுமே வந்து கொடுத்துருக்கான். ஸோ அது வந்து நல்ல ஆப்ஷன். ஏசிஎஸ்க்கு எல்லாமே வந்து டச் கொடுக்காம அது வந்து கொடுத்தது ஒரு சூப்பரான ஒரு இது. அண்ட் டயல்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு லைக் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் ஒன்று இருக்குது. இதே அவுட்லாண்டரில் பார்த்தா அதே கியர் நாப். சென்டர் கன்சோல் எல்லாமே அதுதான். பட் பியானோ பிளாக்குக்கு பதிலாக வந்து உங்களுக்கு அந்த பிரஷ்ட் கஃப் அந்த ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ பிரேக் ஆப்ஷன்ஸு, ஆட்டோ ஹோல்டு எல்லாமே வந்து இருக்குது. அண்ட் ட்ரைவ் மோட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி என்னால் ஆன் பண்ண முடியல, அதனால் என்னால் காட்ட முடியல. அண்ட் இன்னொன்று அவுட்லாண்டர் எனக்கு பிடிச்சிச்சின்னு சொன்னேன், அதே நைட் மோட், டே மோட். ஓகேங்களா? ஸோ இது நைட் மோட், இது வந்து டே மோட். ஸோ அந்த ஆப்ஷன்ஸுமே வந்துருக்கு. பேசஞ்சரோட ஏர்பேக் அந்த ஒரு சென்சார்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ போடலின்னா வந்து இங்கே இண்டிகேட் பண்ணும் இங்கே ரெட் கலரில். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ். ஸோ உங்களோட சன்கிளாஸஸ் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டிரான்ஸ்லூசன்ட், ஒரு சாஃப்டாக இருக்குது இந்த லைட் த்ரோ. ஸோ அது ஒன்று இருக்குது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா வந்து இந்த சைடில் இதுதான் வந்து ஃபினிஷ். ஸோ சூப்பராக இருக்குது பார்க்க ஆக்சுவலி. ஸோ சீட்டுமே வந்து லம்பார் வந்து பாருங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து உட்கார்றதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் ஸோ இந்த டிசைன் ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. பியானோ ஃபினிஷ் வந்து இல்லாததே வந்து ஒரு மாதிரி காமாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு பயமே இல்லை, லைக் எல்லா இடத்துல ஸ்க்ராட்ச் ஆகுமா இல்லையா அப்படின்னு. ஸோ அதை வந்து தவிர்க்கலாம். ஸோ உங்களுக்கு மறுபடியும் வந்து ஸ்டேரிங் வீலில் உங்களை ரொட்டி காட்டுறேன். நல்லா இருக்குல்ல? எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. சிம்பிளாக இருக்குது டிசைன். அண்ட் இது ஒரு ஃபேமிலி கார்னால கண்டிப்பாக அவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இங்கே ஓவிஆர்எம்ஸில் வந்து த்ரோ வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஓவிஆர்எம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஏபிஎல்ஆர் வந்து அவுட்லாண்டரை விட எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி கொஞ்சம் குட்டிஸ் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது கண்டிப்பாக. அண்ட் அவுட்லாண்டரில் சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் வந்து இங்கே இல்லை. ஸோ அதுக்கு வெளியில் ஒரு கிளாடிங்காக தான் இருக்குது பாருங்கள் இந்த திக்னஸ்க்கு. பட் அந்த அவுட்லாண்டில் இருந்த மாதிரி இல்லை. ஸோ மேபி இங்கே வந்து ஷூ இங்கே வைக்கிறப்போ வந்து உங்களுக்கு உடைய சான்சஸ் கம்மி தான். ஆக்சுவலாக இப்படி ஓப்பன் பண்ணும்போதே இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எக்ஸ்ட்ரீம் வாவ். ஆக்சுவலாக இந்த வண்டி இந்தியாவுக்கெல்லாம் வரணும், கண்டிப்பாக வரணும். உங்களுக்கு தட் சவுண்ட் கேட்குறீங்களா? ஓகேவா? ஸோ இங்கேயுமே வந்து டோர் பேட்ஸ் வந்து அந்த 2 கலர் காம்பினேஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து சாஃப்ட், இது ரெண்டுமே சாஃப்ட், இது வந்து ஹார்ட் தான். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு வைசருமே வந்து கொடுத்துருக்காங்க சும்மா. அது எல்லாம் இப்போது சோனட்லேருந்து எல்லா வண்டியிலுமே வந்து இருக்குது. ஸோ வெதர் சீலிங்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக டோர் வந்து பார்க்குறப்போ கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, வைடு, நல்ல ஒரு ஸ்பேஸ் இங்கே இருக்குது. அண்ட் இங்கேயுமே வந்து பிரஷ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டீட்டெயில் இருக்குது. ஸோ நான் இந்த கான்ஃபிகரேஷன் வந்து 60-40 கான்ஃபிகரேஷன். ஸோ இது வந்து டுவர்ட்ஸ் ஃபுல் ஃப்ரண்ட் நான் வந்து நவுத்திருக்கேன் இந்த சீட்டை. அது வந்து ஃபுல் பேக். ஸோ இந்த வண்டி நீங்கள் வந்து பார்க்குறப்போ வந்து 5 சீட்டர் கான்ஃபிக் அந்த வண்டி தான் இப்போது டிஸ்பிளேயில் இருக்குது, நான் இப்போ காட்டிகிட்ருக்கிறது. பட் இதில் வந்து 7 சீட் ஆப்ஷனுமே வந்து இருக்குது. ஸோ இங்கே ஸ்கூப்ட் அவுட் சீட்ஸுமே இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து இட வசதி வந்து சூப்பராக இருக்குது. ஸோ உள்ளே நீங்கள் பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு ஏசி வென்ட்ஸுமே வந்து கொடுத்துட்றாங்க. வித் சார்ஜிங் ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணுற அந்த ஒரு போர்ட்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. சியுமே இருக்குது, பியுமே இருக்குது. அண்ட் மேலே வந்து சன்ரூஃப் இந்த வேரியண்ட்டில் வந்து கிடையாது, பட் இருக்குது. பேனரோமிக் சன்ரூஃப் வந்து இங்கே இருக்குது. ஸோ லெதர்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறப்போ சீட்ஸில் வந்து இது வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டட் மாதிரி ஒரு டிசைன். இங்கே வந்து நார்மலாக இருக்குது. இங்கே வந்து லம்பர் சப்போர்ட் வந்து லைட்டாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும். ஸோ சென்டருக்கும் அதுக்கும் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்ஃபர்ட் வந்து சூப்பராக இருக்குது. இதுலேயுமே வந்து இருங்க நான் இந்த சீட் தள்ளிடுறேன். இதில் இன்னொரு கஷ்டமான விஷயம் வந்து நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ நீங்கள் பாட்டிலில் வந்து நடுவில் ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னு கப் ஹோல்டர்ஸ் ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஸோ 40-60 சொன்னால அந்த 60ல் இன்னொரு 20 ஃபுல்லாகவே வந்து வரும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு என்ன ஒரு மைனஸ்னால் வந்து, ஸோ இது ஓப்பன் பண்ணால் பின்னாடி வந்து பூட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். நார்மலாக அது நிறைய வண்டியில் கொடுக்க மாட்டாங்க அப்படி, பட் இவங்கக்கிட்ட அப்படி தான் இருக்குது. ஸோ ஃபியூலட் சொன்ன மாதிரி இதுலேயுமே வந்து ரைட் சைட்லாம் இருக்குது. ஏன்னா ஹைப்ரிடுக்கு வந்து அந்த சைடு இருக்கனால இந்த வண்டிக்கும் ரைட் சைடு வந்து கொடுத்துருக்காங்க.
சீட் பொசிஷன் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. அண்ட் இந்த சில்வர் லைன்ஸுமே வந்து ஃபுல்லாக ரன் ஆகுது. பட் இங்கே இந்த ஆக்சசரிஸ் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பின்னாடி வர்றப்போ வந்து உங்களுக்கு இதுதான் வந்து பின்னாடி டிசைன். அண்ட் டெய்லைட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ இது வந்து சும்மா ஒரு டம்மி பிளாஸ்டிக். அண்ட் இது வந்து எல்இடி யூனிட். கீழே ரெண்டுமே வந்து ஹாலஜன். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. ஏன்னா இதெல்லாம் வந்து நல்ல டிசைன். இது வந்து கொடுத்தா ஹாலஜன்லாம் ஏன் கொடுக்குறாங்க? எல்இடியில் கொடுத்தா நல்லா தானே இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சென்சார்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஒரு டீக்ரோம் பண்ண ஒரு சில்வர் லைனிங் கொடுத்துருக்காங்க. டீக்ரோம் இருக்குது. இங்கே மட்டும் தான் டீக்ரோம் நான் பார்த்துருக்கேன். ஸோ டோபாருமே வந்து இங்கே இருக்குது. சும்மா அப் டு 3.5 டன் வந்து இது தாங்கும். ஸோ இந்த டோபார், ஸோ ஆஸ்திரேலியாவில் பொதுவாக வந்து எல்லோரும் போட் அது இதுன்னு டோ பண்ணுவாங்க அந்த ஆப்ஷனுக்காக. ஸோ எக்ஸ்டைல் பேட்சிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த புது நிசான் லோகோ. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா வந்து ஒயிட் இருக்குது பாருங்கள். அதே ஹைப்ரிடுக்கு கலர் மாறுமான்னு எனக்கு தெரியல. யாருக்காச்சும் தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து இருக்குது ஓப்பனிங் அந்த இது. எப். ஸோ இந்த ஒரு மேட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இங்கே. ஆக்சுவலாக அது நல்லாயிருக்கு, கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது உங்களுக்கு வெளியில் யூஸ் பண்ணுறதுக்கும். சேஃப்டி பேக் வந்து இங்கே தனியாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பட் 7 சீட்டர் ஆப்ஷன்ஸில் வந்து இது வந்து இதுக்கு கீழே போயிடும். ஸோ அது வந்து கொஞ்சம் பார்க்கணும். இது வந்து 5 சீட்டர் கான்ஃபிகரேஷனில் யூஸ் பண்ணும்போது இங்கே வந்து 570 லிட்டர்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே தேர்ட் ரோவும் மேலே வந்துருச்சுன்னா 120 லிட்டர்ஸ் தான் இருக்கும். ஓகே டன். ஓகே, இங்கே ஒரு பார்சல் ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப தொங்குது. பட் வெயிட் தாங்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 kg தாங்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ மட்டும் ரிட்ராக்ட் பண்ணிடுவோமா? ஓகே, சிம்பிள். அண்ட் இங்கே ஒரு சார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று தான் இருக்குது ஆக்சுவலி. எஸ். ஸோ இது 5 சீட்டரால் வந்து இந்த போர்ஷன் மாறுது, இந்த போர்ஷனுமே வந்து மாறுது. அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு அங்கே ஃபோன் அண்ட் பாட்டில் ஹோல்டர்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ட்ரிம் மாறும். அண்ட் எலக்ட்ரிக் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த வண்டியில் வந்து இல்லை. பட் ஹைப்ரிட் மாடலில் வந்து இங்கே எலக்ட்ரிக் வந்து இருக்குது. டெய்ல்கேட் அப்பா செம ஹெவியாக இருக்குங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து நிசான். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து நிசான் எக்ஸ்ட்ரீல் வாக் அரவுண்ட் வீடியோ தான் இது. எந்த ரிவ்யூமே வந்து கிடையாது. நானுமே வந்து இந்த வண்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து பார்க்குறேன். லைக் எல்லாமே யூஸ் பண்ணி. அண்ட் இது வந்து எனக்கு ரிவ்யூவில் ஓட்டுறதுக்கு பெர்மிஷன் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக அதை பற்றி நான் வந்து ஒரு ரிவ்யூ போடுறேன். ஸோ இந்த வண்டி ஏன் நான் வரணும்னு ஆசைப்பட்றேன் இந்த சென்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த டெக்னாலஜி, இந்த ஜாப்பனீஸ் கார்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரணும். அப்போ தான் BMW, பென்ஸ் அவங்கெல்லாம் வந்து அவங்க ஆல்ரெடி 50 lakhஸில் இருந்த சி கிளாஸ்லாம் இப்போ 80 lakhஸ்க்கு போயிடுச்சு. ஸோ அந்த கேப் ஃபில் பண்ணுன்றதுனால இவங்க வந்து ஹைப்ரிட் மாடல்ஸ் கொண்டு வராங்க. அது ஆக்சுவலாக ஒரு இன்டெலிஜென்ட் மூவ். ஏன்னா இவங்க வந்து XUV 700 இல்லை வந்து ஸ்கார்பியனுக்கு போட்டி போடாமல் ஹைப்ரிட் கொண்டு வந்து 40 lakhஸ்க்கு வந்து அந்த கேப் ஃபில் பண்ணி அந்த மார்க்கெட்டை பிடிக்கணும்னு யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ XUVலையுமே வந்து உங்களுக்கு ஹைப்ரிட் ஆப்ஷன் கிடச்சா எப்படி இருக்கும்? ஸோ யோசிச்சு பாருங்கள். ஸோ நான் ஆக்சுவலாக அப்படி தான் நினச்சி இந்தியாவுக்கு ஹைப்ரிட் கொண்டு வந்தது ரொம்ப நல்ல விஷயம். பட் டவுன் சைஸ் பண்ணது தான் வந்து 3 சிலிண்டராக யூஸ் பண்ணது தான் வந்து இது. பட் இந்த ஆஸ்திரேலியா மார்க்கெட்ஸுமே வந்து அதே தான் வந்து இருக்குது. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஹைப்ரிட், நார்மல் ஹைப்ரிட் வந்து இல்லை. ஏன்னா வந்து அதில் ஜென்ரேட்டரும் இருக்குது, இன்வெர்ட்டரும் இருக்குது. அங்கே வந்து ஐசி என்ஜின் வந்து உங்களுக்கு அசிஸ்ட் தான் பண்ணுது பவர் கொடுக்கறதுக்கு. பட் மற்ற சீரியஸ் ஹைப்ரிட்ஸில் வந்து உங்களுக்கு அப்படி இல்லை. ஸோ அந்த வேரியேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து 5 சீட்டர் ஆப்ஷன்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது வண்டி. அண்ட் எனக்கு ஆக்சுவலாக டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. வண்டியுமே ஆக்சுவலாக வந்து பெட்ரோல் வண்டி. இது நிறையா எல்லா இடத்துலையுமே இருக்குது. சேல்ஸ் சூப்பராக இருக்குது. பட் இந்தியாவில் வந்து நல்லா ஓடும். அண்டர்ஸ்டாண்டில் அவங்க ப்ரைஸ் வந்து குறைச்சா நல்லாயிருக்கும். இந்தியன் கவர்மெண்ட்டுமே வந்து ஹைப்ரிட்ஸ்க்கு கொஞ்சம் ரிபேட் கொடுக்கலாம். ஸோ பார்ப்போம் இந்த மாதிரி நிறையா வண்டி. ஸோ இந்த வண்டி வந்ததுனால மேபி அவுட்லேண்டர் கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த வண்டியோட ப்ரைஸிங் நான் சொல்கிறேன். ஸோ ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து அரௌண்ட் 64 அது ஒரு 32 lakhஸ்க்கு வந்து வருது. அவுட்லேண்டர் வந்து இதோட ஒரு 3 lakhs கம்மி ஹைப்ரிடு. ஸோ
அவுட்லேண்டர் பொசிஷன் பண்ணது வந்து எக்ஸ்டைலுக்கு கீழே தான் பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டைலே நம்ம ஊருக்கு வரதுனால அவுட்லேண்டர் வந்தால் சீப்பாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு வருமானு பார்ப்போம். இந்த வண்டி வந்து இதோட சக்ஸஸ் இல்லை சேல்ஸ் ஃபிகர்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் until see you next video. Bye.